ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் கிரிப்டோ வாலெட். இந்த கிரிப்டோ வாலெட் வந்து எங்களுக்கு எதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதோடைய யூசஸ் என்ன, கிரிப்டோ வாலெட்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த கிரிப்டோ வாலெட்னு சொன்னால் என்னண்டா, இப்போ உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னோன்னு சொன்னால், இப்போ கிரிப்டோ வாலெட்னு சொல்கிறது வந்து எங்களுடைய கிரிப்டோ கரன்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிடிசின்னு எல்லாம் இருக்குமே, இப்போ பிடிசி, எத்தீரியம், சொல்லணும், அந்த மாதிரி எங்களுடைய கிரிப்டோ கரன்சிஸை வந்து நாங்கள் பர்சனல் சொல்லுவோம். பர்சனல் சொல்கிறதும் வாலெட்னு சொல்லுவோம். இப்போ அந்த வாலெட்டில் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அந்த வாலெட்டை நாங்கள் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுடைய மணியை வந்து எங்கே சேவ் பண்ணுவீங்கன்னு சொன்னால், உங்களோட மணியை வந்து நீங்கள் உங்களோட வாலெட்டை தான் வச்சுக்கொள்வீங்க. மணியை வந்து யாரும் பாக்கெட்டில் வெளியே எங்கே சரி வைக்கிறல, சின்ன அமௌண்ட்டில் நான் சொல்ல, பெரிய அமௌண்ட்டெலாம் வெளியில் எங்கே சரியில்லைன்னு சொன்னால் பாக்கெட்டில் போட்டுட்டு போகிறல, நீங்கள் உங்களுடைய வாலெட்டில் தான் வச்சுருப்பீங்க. சரியா? அப்போ அதே மாதிரி தான் இங்கே கிரிப்டோவில் வந்து கிரிப்டோ வாலெட்னு சொல்லி இருக்குது. கிரிப்டோ வாலெட். சரியா? அப்போ இந்த கிரிப்டோ வாலெட்னு சொல்கிறா எங்களுடைய கிரிப்டோ கரன்சிஸை வந்து நாங்கள் பாதுகாப்பாக வைக்கிறது தான் கிரிப்டோ வாலெட். இந்த கிரிப்டோ வாலெட்டில் வந்து எங்களுக்கு 2 விதமான வாலெட் இருக்கும். இந்த 2 விதமான வாலெட்டும் வந்து டிஜிட்டல் வாலெட். சரியா? இன்னும் ஒரு விதம் இருக்குது வந்து ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்லி, ஹார்ட்வேர் வாலெட். ஓகே, இப்போ இந்த டிஜிட்டல் வாலெட்டில் வந்து இந்த டிஜிட்டல் வாலெட்னு சொன்னால் என்னண்டா, இப்போ நான் உடனே சொன்ன மாதிரி தான் எங்களுடைய கிரிப்டோ கரன்சிஸை நாங்கள் சேவ் பண்ணி வைக்கிற இடம் தான் இந்த வாலெட்னு சொல்லி அதுதான் டிஜிட்டல் வாலெட். சரியா? இப்போ அந்த டிஜிட்டல் வாலெட்டில் வந்து எங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுடைய பர்ஸில் வந்து ஜிப் இருக்கும். அந்த ஜிப்பால் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் உங்களுடைய மணியை வச்சுருப்பீங்க. சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய பர்ஸை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் உங்களுடைய மணியை வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இங்கே வந்து என்ன இருக்கும்னு சொன்னால், உங்களுக்குன்னு சொல்ல ஒரு ப்ரைவேட் கீ இருக்கும். சரியா? ப்ரைவேட் கீ. இப்போ அந்த ப்ரைவேட் கீ வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து மெயினான விஷயம், இந்த ப்ரைவேட் கீயை வந்து நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னு சொன்னால், நீங்கள் அந்த ப்ரைவேட் கீயை ஷேர் பண்ணினீங்கன்னு சொன்னால், அந்த ப்ரைவேட் கீயை வச்சு உங்களுடைய மணியை வந்து ஈஸியாக எடுத்துருவாங்க. அப்போ முதலாவது விஷயம், நீங்கள் வந்து யார்கிட்டையும் இதை வந்து சொல்லக்கூடாது, உங்களுடைய ப்ரைவேட் கீ என்னன்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி இந்த வாலெட்ஸில், சரி, இந்த வாலெட்ஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன் 2 டைப் இருக்குதுன்னு சொல்லி. அது என்ன டைப்னா, முதலாவது டைப் வந்து என்னென்னு சொன்னால் ஹாட் வாலெட்னு சொல்லுவோம். இந்த ஹாட் வாலெட்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஹாட் வாலெட் வந்து ஆன்லைனில், சரியா, இப்போ ஆன்லைனில் வந்து நாங்கள் சேவ் பண்ணி வைக்கிற மணி தான் இந்த ஹாட் வாலெட்னு சொல்லி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய எக்ஸ்சேஞ்சஸ், சரியா, நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஒன்று கோல்டு வாலெட்னு சொல்லி வச்சுருப்பாங்க, இன்னொன்று ஹாட் வாலெட்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சரியா? அப்போ இப்போ எக்ஸ்சேஞ்சஸ் மட்டுமே நிறைய வேல்ஸும் இருப்பாங்க. அவங்க வந்து பை பண்ணிவிட்டு அவங்களுடைய மணியை வந்து கோல்டு வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹாட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? இந்த ஹாட் வாலெட்னு சொன்னால், நாங்கள் வந்து ஆன்லைனில் எங்களுடைய, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ ஆன்லைனில் வந்து நாங்கள் எங்களுடைய மணியை வந்து சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி. அப்போ அப்படித்தான் இந்த ஹாட் வாலெட் இருக்கும். அதே மாதிரி இந்த கோல்டு வாலெட்னு சொல்கிறது வந்து ஃபுல்லாக டோட்டலாக வந்து ஆஃப்லைனில் வச்சே இந்த கோல்டு வாலெட் எங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? அப்போ ஹாட் வாலெட்ன்றது வந்து ஆன்லைன், கோல்டு வாலெட்ன்றது வந்து ஆஃப்லைன். சரியா? இப்போ இந்த கோல்டு வாலெட் வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. இப்போ வேல்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து கோல்டு வாலெட்டில் தான் அவங்களுடைய மணியை சேவ் பண்ணுவாங்க. அது எதனாலன்னு சொன்னால், நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய மணி வந்து யாராலையும் ஹேக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன்னால் அவங்க வந்து அவங்களுடைய மணியை கோல்டு வாலெட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ கோல்டு வாலெட்டுக்கு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் யாராலையும் எதுவும் செய்யலாம். ஏன்னு சொன்னால், வாலெட்னு சொல்கிறது வந்து அவ்வளோ ஹை செக்யூர்டான ஒன்று. சரியா? இதுலேயும் சூப்பர் செக்யூர்னு சொன்னால் வேறு லெவலுக்கு செக்யூர்னு சொல்கிறேன். அந்த செக்யூராக இருக்கிறேன்னு சொன்னால் அது வந்து ஹார்ட்வேர் வாலெட்னு சொன்னால், இந்த வாலெட் வந்து உங்களுடைய ஓன் பேங்க் மாதிரி. சரியா? உங்களோட கையில் தான் அந்த வாலெட் இருக்கும், உங்களோட கையில் ஃபிசிக்கலாக அந்த வாலெட் இருக்கும். சரியா? அந்த வாலெட் வந்து அந்த வாலெட்டோட அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய மணி ஃபுல்லாக உங்களுடைய ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு வந்துடும். இப்போ சப்போஸ் இப்போ உங்களோட மணி இருக்குது, அந்த மணியை வந்து எது சரி
இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து யார் சரி ஹேக் பண்ணினாங்கன்னு சொன்னால், அப்போ உங்களுடைய மணி வந்து ஹார்ட்வேர் வாலெட்டில் தான் இருக்குது. சரியா? ஹார்ட்வேர் வாலெட் இருந்துன்னு சொன்னால் உங்களுடைய மணியை வந்து யாராலையும் எடுக்கிறாது. சரியா? உங்களுடைய மணி வந்து எங்கேயும் போகாது. உங்களுடைய மணி வந்து உங்களுடைய ஹார்ட்வேர் வாலெட் உங்களுடைய ஓன் பேங்க்கில் தான் இருக்கும். ஓன் பேங்க்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்காவில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹெச்என்பி பேங்க்னு இருக்குது தானே. இப்போ ஹெச்என்பி பேங்க்கில் வந்து நீங்கள் உங்களுடைய மணியை டிபாசிட் பண்ணி வைக்கிறீங்க. சரியா? வச்சுட்டு சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யார் சரி இப்போ ஹெச்என்பி சர்வர் சரியா ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், சரி இல்லைன்னு சொன்னால் ஏடிஎம்மை களவெடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ ஏடிஎம்மை களவெடுத்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து எந்த வித எஃபெக்டும் ஆகிறதில்ல. ஏன்னு சொன்னால் உங்களுடைய மணி வந்து சேஃபாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் என்னென்னு சொன்னால், இப்போ அந்த எக்ஸ்சேஞ்சை ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணினாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சொன்னால் உங்களுடைய மணி சேஃப். சரியா? உங்களுடைய மணி சேஃப். ஃபர்ஸ்ட் விஷயம் ஹைலி செக்யூர்ட். ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்கிறது ஹைலி செக்யூர்ட். சரியா? ரெண்டாவது உங்களுடைய மணி சேஃப். இதே மாதிரி தான் டிஜிட்டல் வாலெட்ஸும். இப்போ டிஜிட்டல் வாலெட்ஸ் சொல்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஹாட் வாலெட் கோல்டு வாலெட்னு ரெண்டு இருக்குது தானே. சரி, அந்த மாதிரி வாலெட்ஸ் வந்து இப்போ ஹாட் வாலெட் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ ட்ரஸ்ட் வாலெட் சொல்லலாம், மற்றது வந்து மெட்டாமாஸ்க் சொல்லலாம். இந்த ரெண்டு வாலெட்டும் வந்து ஆன்லைன். அப்போ ஆன்லைனில் வந்து உங்களுடைய மணியை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இதே வந்து ஆஃப்லைனில் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கோல்டு வாலெட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னால் ஒன்று வந்து லெஜர், இன்னொன்று வந்து ட்ரெஷர். சரி, இப்போ இந்த லெஜர் ட்ரெஷர் இதெல்லாம் வந்து கோல்டு வாலெட். இப்போ இதே வந்து எனக்கு இது ரெண்டும் மானம், எனக்கு வந்து ஹார்ட்வேர் வாலெட் தான் வேணும்னு சொன்னால் ஓகே. இப்போ ஹார்ட்வேர் வாலெட் வந்து உங்களுக்கு பை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட்டை பை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி இந்த வாலெட்டில் நீங்கள் மணியை சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொன்னால் எந்த எக்ஸ்சேஞ்ச் ஹேக் பண்ணப்பட்டாலும் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. என்ன சொன்னால் உங்களுடைய மணி வந்து உங்களோட கையில் சேஃபாக இருக்கும். உங்களுடைய ஓன் பேங்க்கில் சேஃபாக இருக்கும். ஓகே. உங்களுக்கும் கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் வந்து ஃபுல்லாக படிக்கணும்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.